வணக்கம். இப்ப நாம வந்துட்டு ஏடிஎம் கார்டு ஆக்டிவேஷன் எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம வீடியோல ஏற்கனவே அப்படின்ற வீடியோ வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். இப்ப ஏடிஎம் பின் வந்துட்டு எப்படி ஜெனரேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நாம பார்க்க போறோம். ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் பேங்கிங் வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் பேங்கிங்ல இங்க இ சர்வீசஸ்ல ஏடிஎம் கார்டு சர்வீசஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதை நீங்க வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கதான் வந்து கார்டு ஆக்டிவேட் பண்றதுக்கு இதுதான் வந்துட்டு ஏடிஎம் பின் ஜெனரேட் பண்றதுக்கு. இப்போ நீங்க வந்துட்டு புது கார்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க்ல ஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா ஓகே. அப்படி நீங்களே ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ்ல உங்களுக்கு பின்னுமே ஜெனரேட் ஆகி வந்துடும். இப்போ உங்க கார்டு வந்து ஆக்டிவா இருக்கு ஆனா இன்னும் பின் மட்டும் நீங்க ஜெனரேட் பண்ணல அப்படின்னா இங்க பின் ஜெனரேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைலோட பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோன்னா பாத்தீங்கன்னா இந்த கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும். அங்க கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 2 கார்டு இருந்தது அப்படின்னா இல்ல மல்டிபிள் கார்டு இருந்துச்சு அப்படின்னா எந்த கார்டுக்கு நீங்க பின் ஜெனரேட் பண்ணணுமோ அந்த கார்டை வந்து இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த கார்டு இங்க கரெக்டா டிஸ்பிளே ஆகுதா அப்படின்னு பாத்துக்கோங்க. பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்துட்டு நம்ம ஏடிஎம் கார்டு ஆக்டிவேஷனில் பார்த்துருப்பீங்க எப்படி ஜென்ரேட் பண்ணணுன்ட்டு அதே மாதிரி தான். அதாவது வந்துட்டு முதல் 2 நம்பர் வந்து உங்கள் ஏடிஎம் பின் என்ன வேணுமோ அதை நீங்கள் இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டா கடைசி 2 டிஜிட் வந்துட்டு உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு வரும். ஸோ முதல் 2 டிஜிட் நீங்க என்டர் பண்ணதும் அவங்க அமிச்ச 2 டிஜிட் ரெண்டையும் சேர்த்து நீங்க இதுல என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கார்டு வந்துட்டு நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். இப்படிதான் வந்துட்டு நம்ம ஏடிஎம் பின் வந்துட்டு எஸ்பிஐ பேங்க்ல நாம ஜென்ரேட் பண்ண முடியும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.